ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆப்பத்துக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சோடா உப்பு எதுவுமே சேர்க்காம ஆப்பமாக ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அதில் உளுந்து கொஞ்சமாக புழுங்க அரிசி எல்லாம் சேர்த்து நம்ம அந்த மாவு ரெடி பண்ணியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி நம்ம அது எதுவுமே சேர்க்கல, சோடா உப்பும் சேர்க்காம வெறுமனே பச்சை அரிசி மட்டும்தான் நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம். இப்போ எப்படி சாஃப்டாக ஆப்பம் நமக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ அதுக்கு நான் மாவு பச்சரிசி தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம், ரேஷன் பச்சரிசியோ இல்லை கடையில் வாங்கினதோ எதுனாலும் சரி தான். இப்போ அந்த பச்சரிசியில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். நான் எப்போவுமே இட்லி தோசைக்காக இருந்தாலும் சரி இல்லை ஆப்பமாக இருந்தாலும் சரி எதுக்குமே சோடா உப்பு சேர்க்க மாட்டேன். இப்போ சோடா உப்பு சேர்க்காம எப்படி சாஃப்டாக நமக்கு ஆப்பம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நல்லா இந்த அரிசியை 2 தண்ணி நல்லா வாஷ் பண்ணி வேறு தண்ணி மாற்றிட்டு பார்க்கலாம். இப்போ அரிசி நல்லா 2 தண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதில் தண்ணி சேர்த்து ஒரு 2 மணி நேரம் நம்ம ஊற வைக்க போகிறோம். இப்போ அரிசி நான் 1 கிலோ அரிசி எடுத்துருக்கிறேன். நீங்கள் அவங்க தேவைக்கு ஏற்ப அவங்க அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ 2 மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி அரைக்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். நான் மிக்சியில் தான் இன்றைக்கி அரைக்க போகிறேன், கிரைண்டரில் அரைக்கல. இப்போ 2 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். நம்ம இப்போ ஊற வச்சிருந்த அரிசி 2 மணி நேரம் ஊறி நல்லா ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ அரைக்கிறதுக்கு ஒரு பாதி முடி தேங்காய் எடுத்துருக்கிறேன். இதே போல் இந்த தேங்காயில் சிரட்டையில் வர்ற இந்த ப்ரௌன் கலரில் உள்ளதெல்லாம் ரொம்ப இருத்தி திருவாமல் லேசாக மேலே உள்ளது மட்டும் திருவி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதிலெல்லாம் இந்த ப்ரௌன் கலர் அப்படியே நமக்கு ஆப்பம் சுடும்போது கலர் மாறி தெரியும். அப்புறம் அந்த தேங்காயில் உள்ள தண்ணி அது ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்குறேன். நீங்கள் இப்போ காலையில் அடிக்கிற தேங்காய் அப்படி 1-2 தேங்காய் கிடச்சி அப்படின்னா நீங்கள் அதில் உள்ள தண்ணியெல்லாம் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் இப்போ இது 2 தேங்காயில் அடித்த தேங்காய் தண்ணி. நம்ம இப்போ இவ்வளோ மட்டும்தான் சேர்க்க போகிறோம், வேறு எதுவுமே சேர்க்கல. இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு தேங்காயை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேங்காய் நான் பாதி தேங்காய் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா கொஞ்சம் கூடுதலோ இல்லை இதை விட கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ இது கூட ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தான் அரிசி சேர்க்குறேன். ஏன்னா தேங்காய் நிறைய குவான்டிட்டியில் இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி சேர்த்து அவ்வளோ அரிசியுமே நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த தேங்காய் தண்ணி தீரது வரைக்கும் அதை ஊற்றியே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி தேவைப்பட்டுனா நம்ம நார்மல் வாட்டர் விட்டு அரைக்க போகிறோம். நல்லா நைஸாக அரைக்கணும். உங்கள் மிக்சி ஜாரோட குவான்டிட்டியை பொறுத்து நீங்கள் கொஞ்சம் கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை ஃபர்ஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதே போல நம்ம எடுத்து வச்சுருக்க அவ்வளோ மாவு நல்லா நைஸாக அரைச்சி எடுக்க போகிறோம். நம்ம இப்போ மாவு அரைக்கும் போது முடிஞ்ச வரைக்கும் தண்ணியை கம்மியாக ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. எவ்வளோ திக்காக அரைச்சி எடுக்க முடியுமோ அந்த அளவில் அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்சியில் அரைக்கும் போது தண்ணி தேவைப்படாதான் செய்யும். ஏன் அப்படின்னா மிக்சி ஜார்லாம் ஸ்ட்ரக் ஆகும். இருந்தாலும் மேக்ஸிமம் எவ்வளோ கம்மியாக தண்ணி யூஸ் பண்ணி அரைக்க முடியுமோ அந்த அளவு அரைச்சி எடுத்துக்கோங்க. இனி ஃபுல்லாக அரைச்சி எடுத்துட்டு மாவு மிக்ஸ் பண்ணும்போது பார்க்கலாம். நம்ம இப்போ மாவு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இதில் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்த்து நம்ம மாவை கலக்கி வைக்க போகிறோம். அது என்ன அப்படின்னா நம்ம தோசை மாவு தான் அதில் சேர்க்க போகிறோம். இப்போது 2 கரண்டி தோசை மாவு அதில் சேர்க்குறேன். நான் இதில் சோடா உப்பு எதுவுமே சேர்க்கல, உப்பு மட்டும்தான் சேர்த்து கலக்கி சுட்டது. இப்போ அதில் சேர்த்துடலாம். நான் பொதுவாக வீட்டில் இட்லி தோசைக்கும் சரி எதுக்கும் ஆப்பத்துக்கும் சரி சோடா உப்பு சேர்க்குறதே கிடையாது. இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம மாவில் நல்லா கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். கரண்டி போட்டு கலக்க வேண்டாம், கை போட்டு தான் மிக்ஸ் பண்ணணும். நம்ம இப்போ எடுத்து வச்சிருந்த அரிசி, தேங்காய், அதுக்கப்புறம் தோசை மாவு 2 கரண்டி இவ்வளோதான் சேர்த்துருக்குறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். மாவு நல்லா கை போட்டு நல்லா கலக்கி எடுத்தாச்சு.
இப்போ செருவத்தில் மேலே வரை இருக்குது. இது நம்ம புளிக்கும் போது பொங்கி வந்துடும். பாத்திரம் வந்து இது கொள்ளாது. அதனால நம்ம அடுத்த பாத்திரத்தில் கொஞ்சம் மாற்றி வைக்க போகிறோம். இப்போ நான் மாவை வந்து 2 பாத்திரத்தில் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ ஒன்று வந்து நைட்டு ஃபுல்லாகவே வெளியே வச்சிருவேன். ஒன்று வந்து ஒரு 4 மணி நேரம் கழித்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருவேன். நமக்கு வந்து 2-3 நாள் கழித்து கூட யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நாளை காலையில் ஊற்றும் போது தான் உப்பு போட்டு கலக்க போகிறேன். மாவு கலக்கும் போது காலையில் பார்க்கலாம். இப்போ ஆப்ப மாவு நம்ம அடுத்த நாள் காலையில் பார்ப்போம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்குது. இந்த மாவோட பதத்தை பாருங்க. இங்கே பாருங்க எப்படி திக்காக இருந்த போல இருக்கு பாருங்க. நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் தண்ணி வந்து குறைஞ்ச அளவில் ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம். இனி இப்போ இதில் வந்து நான் 1 ஸ்பூன் ஜீனி போட்டு கொடுக்குறேன். இப்போ ஜீனி வந்து நமக்கு கம்பல்சரி இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து தேங்காய் வந்து பாதி தேங்காய் எடுத்துருக்கிறதுனால இருந்தாலும் ஆப்பம் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். பிள்ளைங்க வந்து குழம்பு இல்லாமலே கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக வேண்டி தான் போட்டிருக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். நான் வந்து சோடா உப்பு எதுவுமே சேர்க்கல, தோசை மாவுலையும் சோடா உப்பு எதுவுமே சேர்க்கல. இப்போ இதில் தேவையான தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். தண்ணி வந்து நம்ம ஃபஸ்ட்டு மாவு அரைக்கும் போதே மிக்ஸி ஜாரை வந்து லைட்டாக வாஷ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ அதில் கொஞ்சமாக தான் எடுத்து வச்சிருக்கிறேன். அதில் உள்ள தண்ணியை இப்போ தேவைக்கு நம்ம சேர்த்து கொடுத்துக்கலாம். இல்லை சப்போஸ் உங்களுக்கு வந்து தேங்காய் காலையில் அடித்த தேங்காயில் உள்ள தேங்காய் தண்ணியோ அப்படி இல்லை கொஞ்சமாக தேங்காய் பால் எடுத்து சேர்க்குறீங்கன்னா சேர்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து நம்ம பாதி தேங்காய் சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். அதனால் தேங்காய் பால் எதுவுமே எடுக்கலை. இது வந்து மிக்ஸி ஜார் வந்து கழுவி நம்ம எடுத்த தண்ணி. இப்போ அதை இதில் சேர்த்துடலாம். நல்லா சாஃப்டாக வரும். அப்போ தண்ணி வந்து ரொம்ப நிறைய சேர்க்க வேண்டாம், மீடியமாக இருந்தால் போதும். இப்போ ஆப்பமாவை வந்து நீங்கள் கொஞ்சம் நிறைய இப்போ 1 கிலோ அரிசியெல்லாம் சேர்த்து இறக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாதியை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து 1 நாள் இல்லை 2 நாள் கழிச்சு கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து ஒரு பாத்திரத்தில் இருந்ததை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு மாவை. மிக்ஸ் பண்ண உடனே இப்போ உடனே கூட நம்ம டைரெக்டாக ஆப்பம் சுட்டு எடுத்துடலாம். இப்போ கொஞ்சம் நேரம் புளிக்க வைக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை. இப்போ இன்னும் கொஞ்சமாக தண்ணி தேவைப்படுது. நீங்கள் புளிக்க வைக்கிறதுக்காக வேண்டி வேற எதுவுமே சேர்க்க வேண்டாம். 1 கரண்டி தோசை மாவு அவ்வளோ போதும். இப்போ பாருங்க மாவோட பதத்தை பாருங்க. இந்த அளவு இருந்தால் ஆப்பம் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஆப்பம் சுட்டு எடுத்துடலாம். இதுக்கு வந்து ஒரு நான்ஸ்டிக் பேன் தான் வச்சிருக்கேன். இப்போ ஆப்பச்சட்டி சூடாயிட்டு இந்த டைம்ல நம்ம வந்து மாவு அதில் சேர்த்துடலாம். மாவு பாருங்க, இந்த 1 கரண்டி மாவு தான் சேர்க்கிறேன். ரொம்ப வந்து சட்டி புகையிற அளவுக்கு வேண்டாம், மீடியமா இருந்தா போதும். ஃப்ளேம் பிகினர்ஸ்க்காக சொல்றேன். இப்ப மூடி வச்சு 1 நிமிஷம் வேக விட்டுறலாம். இப்ப பாருங்க ஆப்பம் வெந்துட்டு எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. எவ்வளவு பபிள்ஸா வந்து எவ்வளவு சாஃப்டா ரெடி ஆயிருக்கு ஆப்பம் பாருங்க. இப்போ உங்களுக்கு என்ன ஒன்று ஊற்றி காட்டுறேன். இது வேகட்டும். இப்போ
இப்போ ஆப்பம் ரெடி ஆயிருக்கும். பாருங்க எவ்வளோ சாஃப்டா ஆப்பம் ரெடி ஆயிருக்கு அப்படின்ட்டு. இப்போ இதே போல அவ்வளோ மாவுல நம்ம சுட்டு ரெடி பண்ண போறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பரா கொஞ்சம் கூட நம்ம வந்து சைடெல்லாம் கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வச்சோம் அப்படின்னா அப்படி கிண்ணம் போல சூப்பரா ஹோட்டல்ல கிடைக்கிற மாதிரி ஆப்பம் ரெடி ஆயிட்டு. இதே அளவில் இதே போல சாஃப்டான ஆப்பம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.